நண்பர்களே வணக்கம். குடியாத்த குமரன் பேசுகிறேன். இன்று சட்டமன்றத்தில் கரூரில் 41 அப்பாவி பொதுமக்கள் டிவிகே கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் நடிகர் விஜய் பேசும்பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற 41 அப்பாவி பொதுமக்கள் குழந்தை உட்பட இறந்து போனார்களே கூட்ட நெரிசலில், அது குறித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசிய நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுதான் உண்மை. 41 பேர் இறப்பதற்கு காரணம் கூட்டத்திற்கு தாமதமாக அந்த நடிகர் விஜய் வந்திருக்கிறார். தாமதமாக வந்த காரணத்தால் கூட்ட நெரிச்சல். 7 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார். இவர் அழைத்து வந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு யாருக்கும் தண்ணீர் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை. அது ஒரு பக்கம். காவல்துறை அதிகாரிகள் சொன்ன இடத்திலே வாகனம் நிற்காமல் முன்னாலே சென்றது. காவல்துறை சொன்னது எந்த இடமோ அந்த இடம் இல்லை, முன்னால் போயிடுச்சு. இவங்க சொன்னது 10,000 பேர். ஆனால் நேராக வரது ஒரு நடிகன், ஒரு கூத்தாடி பார்க்கறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஓட்டாக மாறாது. ஸோ இந்த கூத்தாடி பார்க்கறதுக்கு என்ன 7 மணி நேரம் ஆகி கூட இன்னும் வரலன்னு கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் விஜய் வரல. அந்த கூத்தாடி பார்க்கறதுக்கு பிளாக் டிக்கெட்டில் விஜய் பிளாக் டிக்கெட் விற்கிறான். அதுக்கு நம்ம போய் 2000 3000 கொடுத்து பார்க்குறோம். சும்மா தானே பார்க்க போகிறான், அவனை பார்ப்போமேன்னு சொல்லி அவனை பார்க்க வந்த கூட்டம். அது 7 மணி நேரமே போலீஸ் ஒன்று இடத்துல வண்டி நிற்காமல் வண்டி முன்னால் போயிடுச்சு. வண்டி முன்னால் போயிடுவேன், வண்டி பின்னால் கூட்டும் போது போலீஸ் தள்ளுறாங்க. இதில் போலீஸும் அடிப்பட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க, பெண் போலீஸ் எல்லாம் கூட. அந்த கூட்ட நெரிச்சலில் தவிர்க்க முடியாமல் இவர்கள் விஜய் செய்த தவறால் அவரோடு இருக்கிற அந்த பரோட்டா மாஸ்டர், அந்த புஷி ஆனந்தன், அவன் அந்த திருட்டு லாட்டரி சீட் இருக்கிறான் பாரு, பிளாக் டிக்கெட் இருக்கிற விஜய்க்கு கூட போனான் பாரு, திருட்டு லாட்டரி சீட் இருக்கிறவன் ஆதவர்ஜனா, இவனுக்கெல்லாம் தான் காரணம். ஸோ 41 பேர் கொண்டு விட்டாங்க. அதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து உடனடியாக முதலமைச்சர் அங்கே போய் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார். எல்லாரும் முதலமைச்சரை பாராட்டுறாங்க. இந்த பழி தூக்கி திமுக மீது போடுறது இந்த விஜய் பண்ணுற அரசியல். ஸோ இதுக்கு முதலமைச்சர் தெளிவாக அறிக்கை விட்டார். இதுக்கு வெளிநடப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, திமுகவை யார் எதிர்த்தார், அதை நியாயமா அநியாயமா அதெல்லாம் எடப்பாடி பார்க்க மாட்டார். திமுக எதிர்த்துட்டா அவன் நமக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன். அதுக்கு ஒரு வெளிநடப்பு பண்ணுறாராம். தொடர்ந்து இனிமேல் வெளியே தான் இருப்பார் எடப்பாடி. வெளிநடப்பு பண்ணுற எடப்பாடி இன்னும் தொடர்ந்து நீங்கள் வெளியே தான் இருப்பீங்க. ஆமாம், இன்னொரு 125 நாளா சட்டமன்றம் கூடுமா? இன்னும் 125 நாள் நீ எம்எல்ஏ இருப்ப. அது பிறகு தொடர்ந்து வேணா பார்வையாளரை வேணா வரலாம். ஆஸ் எக்ஸ்எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு எடப்பாடி வரலாம், ஆஸ் எக்ஸ்எம்எல்ஏ வரலாம். எம்எல்ஏவால ஜெயிச்ச முடியாது. அப்புறம் எங்கே நீ ஆட்சி பொறுத்துறது? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 500 போலீஸ் போட்டதாக முதலமைச்சர் சொல்கிறாரு. 500 போலீஸ் எல்லாம் போடல, நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அது என்ன எடப்பாடி, நீங்கள் எதுவே டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களா? முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூட டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கினீங்க. 500 போலீஸ் போடல, நான் டிவியில் பார்த்தோன்னா டிவியில் 500 போலீஸ்மா காட்டுவாங்க. எனவே ஒரு மலிவான அரசியல் செய்வது எடப்பாடி. பேசு, எவ்வளோ நேரம் பேசுவ, ஒரு 4-5 மாதம் பேசுவியா, பேசு. எனவே மக்கள் தலைவர் தளபதியினுடைய நடவடிக்கை, இந்த கரூர் விவகாரத்தில் தலைவர் தளபதியினுடைய போர்க்கால அடிப்படை நடவடிக்கை, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவனுடைய போர்க்கால அடிப்படை நடவடிக்கை தெளிவாக இருந்தது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதை குறித்து பேசும் பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் அற்புதமாக பேசினார். குறிப்பாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அரணை மாநகரத்தின் அரணையாளர் அருணையன் செல்வம், அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ரொம்ப டீசெண்டாக பேசினார். விஜய் தாமதமாக வந்ததுக்கான காரணம் அதை தெளிவான ஏவா வேலு தெரிவித்தார். அதேபோல் அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் பேசினார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கு, ஏன்னா விஜய்க்கு நாங்கள் எம்எல்ஏஸ் கிடையாது, ஆனால் விஜய்க்கு கூஜா தூக்குற, விஜய்க்கு தூக்குச்சட்டி, விஜய் டயர் நக்கி எடப்பாடி பழனிசாமி எங்கே ஓடி போனேன்? பிஜேபி காரங்க என்ன பண்ணுகிறீங்க? இதில் கூட அரசியல் பண்ணுவீங்க, குறுக்கு சார் ஓட்டுவீங்க. போய் விஜய் டயர் நக்கிடுகிறீங்களே, விஜய் கால நக்கறி எடப்பாடி. இந்த கேவலமான அரசியல் செய்வதை விட எடப்பாடி வேற தொழில் செய்யலாம். வணக்கம். குடியாத்த குமரன்.